வணக்கம். நான் அதிசயா, சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். இங்க நாங்க தமிழக வெற்றி கழகத்தின் வழக்கறிஞர் பிரிவு சார்பா நாங்க இங்க வந்திருக்கோம். இங்க நாங்க வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, திரு சீமான் அவர்கள் கடந்த ஒரு நிகழ்ச்சியில மேடை பேச்சில பேசும்போது நம்மளோட தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களையும் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அவர்களை பற்றியும் ஒருமையில தரக்குறைவா பேசியிருக்காரு. இத வன்மையா கண்டிச்சு சீமான் மீது நாங்கள் புகார் அளிச்சிருக்கோம். புகாருக்கான நகல் இது. சீமான் அவர்கள் பேசும்போது கச்சத்தீவை பத்தி கேட்கும்போது மீன்வளத்துறை அமைச்சர் நோ கமெண்ட்ஸ் 3 தடவை சொன்னதா சொல்லியிருக்காரு. இத்தனை வருடமா ஆண்டாண்டு காலமா அரசியல்ல பயணிச்சிட்டு இருக்க திரு சீமான் அவர்கள் ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஒருமையில மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியான முதலமைச்சரையும் அமைச்சர் பெருமக்களையும் ஒரு தரக்குறைவா ஒருமையில பேசுறது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாகும். மட்டுமல்லாம வேறு ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது 69 படம் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நடிச்சிருக்காரு. அதுல ஒரு படம் கூட நல்ல படம் இல்ல அப்படின்னு பேசியிருக்காரு. மட்டுமல்லாம கேலிக்கையாவும் கிண்டலாவும் நான் தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து தனலட்சுமி விரும்பிச்சு, இதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்னு கேட்டிருக்காரு. இது சினிமாவா தான் பார்க்கணும். அரசியல் வேறு, சினிமா வேறு. திரு சீமான் அவர்களே சினிமா துறையில தான் இருந்துட்டு இருக்காரு இப்ப வரைக்கும். சோ இவரு இந்த மாதிரி பேசுறது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இதே நம்மளோட தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அரசியலுக்கு முதலமைச்சரா ஆனதுக்கு அப்புறம் திரு சீமான் அவர்களை மரியாதை நிமித்தமாக போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அந்த ஒரு அரசியல் நாகரிகம் கூட இல்லாம நம்மளோட தமிழக முதலமைச்சரை ஒருமையில பேசிட்டு இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகும். மட்டுமல்லாம நம்மளோட தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த 1 மாத காலத்திற்குள்ளேயே பல நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு 717 மதுக்கடைகளை மூடப்பட்டிருக்கு. 200 யூனிட் மின்சாரம் இலவசமா கொடுத்திருக்காரு. விவசாயிகளுக்கு 50,000 வரை பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. சிங்கப்பெண் அதிரடி படை உருவாக்கியிருக்காரு. பருத்தி இறக்குமதியில் 11% வரை வரி தள்ளுபடி பண்ணியிருக்காரு. ஆழமான கல் துவாரிகளுக்கு தடை விதிச்சிருக்காரு. கோவில், மருத்துவம், ரேஷன் போன்ற துறைகளில் ஏற்படும் ஊழல்களை கண்டறிந்து அதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்துட்டு வராரு. மகளிர் தொகைய 1000 ரூபாய ஊக்குவிக்கும் வண்ணம் தடையில்லாம இப்ப வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. அம்மா உணவகம்ல சிறந்த சுவையான ருசியான அதை மேம்படுத்தும் விதமா உணவுகளை கொடுத்துட்டு இருக்காரு. சில தொகுதிகள்ல தண்ணீர் பிரச்சனை, பேருந்து பிரச்சனை எல்லாத்தையும் சரி செய்து மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்காரு. அரசு மருத்துவமனைகள்